வானில் ஞாயிறு இரவு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் மற்றும் ரெட் மூனை கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் அறிவித்துள்ளது. ராட்சத தொலைநோக்கிகள் வைத்து விளக்க உரை நிகழ்த்துவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் எனவும் வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் கிருஷ்ணன் கார்த்திக். நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூரில் விஞ்ஞானியாக இருக்கிறேன். கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் அவுட்ரீச் இன்சார்ஜாக இருக்கிறேன். இப்போ வருகிற 7ஆம் தேதி இரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், அதாவது முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலிருந்து எல்லா பகுதிகளிலும் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும். இது வெறுங்கண்ணால் பார்க்கலாம் எல்லோரும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே பட்டு பூமியோட நிழல் தான் நமக்கு நிலா மேலே தெரியுது. ஸோ இதை லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. இப்போ லைட்டர் ஷேடோ, டார்க்கர் ஷேடோ, அதாவது பெனும்புரல் எக்லிப்ஸ், அப்புறம் அம்ப்ரா எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே படும்போது ஒன்று விலகி செல்லுது, இன்னொன்று குறுகி செல்லுது. சூரியன்லேருந்து வர கதிர்கள் பூமி மேலே படும்போது ஒன்று விலகி செல்லும், இன்னொன்று குறுகி செல்லும். இது லைட்டர் ஷேடோ உருவாக்கும், இது டார்க்கர் ஷேடோ உருவாக்கும். ஸோ நிலவு கிட்டத்தட்ட ஒரு 8:57க்கு எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும் 7ஆம் தேதி இரவு. ஓகே, அது பெனும்புரல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கண்ணுக்கு கொஞ்சம் சில நேரம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் 10 மணி போல் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 o'clock போல் அம்புரல் ரீஜன் டார்க்கர் ஷேடோவில் உள்ளே போகும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எக்லிப்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்து 11 o'clock போல் டோட்டல் எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும். 11:41 போல் பீக்கில் இருக்கும். ஒரு 12:30 போல் அந்த எக்லிப்ஸ் முடிஞ்சிடும், பார்ஷியல் எக்லிப்ஸ். அதுக்கப்புறம் பெனும்புரல் எக்லிப்ஸ் ஒரு 2:30க்கு முடியும். ஸோ இந்த 10 மணிலேருந்து 11:41 அந்த 12:30க்கு நம்ம அழகாக வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் 1:30 வரைக்கும். அதுக்கப்புறம் 2:30க்கு வரைக்கும் அந்த பெனும்புரல் எக்லிப்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பார்க்குறதுனால மற்ற வித மூட நம்பிக்கைகளுக்கு மக்கள் யாரும் திங்க் பண்ணிட்டு எதுவும் ஹெசிடேட் பண்ண வேணாம். இது அந்த காலத்தில் விஷயம் தெரியாத போது மக்கள் திடீர்னு நிலவு மறைக்கும் போது அதை ஒரு பயத்தினால அவங்க ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கலாம். இப்போ ஒரு அறிவியல் விளக்கம் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இது இயற்கையான நிகழ்வு. அனைவரும் வெளியே இதை கண்டுகளிக்கலாம். இதில் சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் மூன் சொல்லுவாங்க, ரத்த மூன் இல்லை காப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு.